श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 138வது श्लोकम्। ईश्वरमुवाच गुरौ सति स्वयं देवी परेषां तु कदाचन उपदेशं न वै कुर्यात् तथा चेद्राक्षसो भवेत्। भगवान शिवपेरुमान அம்பாள் பார்வதி தேவி கிட்ட குருவுடைய மகிமை, பெருமை, குரு தத்துவம், அப்படிப்பட்ட அந்த குரு பிரம்மஸ்வரூபம், தெய்வஸ்வரூபம், அந்த குரு சந்நிதியில இருக்கும்போது சாநித்தியத்தில் எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். இதுல குருவுக்கு முன்னாடி நம்மளா எதுவுமே பேசக்கூடாது. நம்மளா யாருக்கு எதுவுமே உபதேசம் பண்ணக்கூடாது. நம்மளா யாருக்கு எதுவுமே சஜஷன் பண்ணக்கூடாது. ஏதாவது சொல்றது குரு மறந்துட்டா கூட, குருவுக்கு அந்த சமயத்துல ஞாபகம் வரலன்னா கூட, நமக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா கூட பேசட்டுமா, ஏதாவது சொல்லணும்னு கேட்டுதான் பேசணும். சில வாட்டி சாதாரணமா அவர் உபதேசம் பண்ணி ஏதாவது பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம யாரும் பேச மாட்டோம். இந்த நடுவில் பேசுறது, ஏதாவது கதை நீங்களா சொல்றது, அப்புறம் கேள்வி கேட்கறது, இதெல்லாம் பொதுவா இருக்காது. அவரா கேள்விகள் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கேட்கலாம். அவர் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா நமக்கு கூட அதுக்கு சேர்ந்து ஏதோ சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சா கூட பேசக்கூடாது. அப்புறம் இன்னும் அதுபோல் சிலதெல்லாம் சொல்லுவாரு, பார்ப்போம். அப்படி பண்ணா இங்க நீ ராட்சசனா பிறந்துடுவ அப்படின்னு பயப்படுத்துறாரு. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, ராட்சசா அசுரான்னா வேற ஒண்ணு இல்ல, நீ ரொம்பவே இன்னும் இந்திரிய புலன்களுடைய கண்ட்ரோல் இல்லாம இருக்கியே. நீ இப்போ அன்னைக்கு பார்த்ததையும் இன்னைக்கு பார்க்க போறது இது எல்லாமே நிறைய கருத்துக்களை நம்ம சுவாமிக்கு முன்னாடி கோவில்லையோ அங்க இருக்கும்போது கூட இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லாதவனுக்கு ஆத்மா பிரம்மம், நீ பிரம்மம் ஆத்மா இதெல்லாம் உள்ள போய் எட்டாது. அவருக்கு அவ்வளவு சூக்ஷ்மமான மனசு இன்னும் வரல. சூக்ஷ்மமான மனசு வந்திருந்த சிந்தனை இப்படி கண்ட்ரோல் இல்லாம பேச மாட்டார். அது பல வருடங்கள் ஆகும் நம்ம கத்துக்கிட்டதை அனுசரிக்கிறதுக்கு.
கேட்டமோ கேட்டோம், கேட்டதுனால உடனே அனுசரிக்க முடியாது. என்ன பழைய பழக்கங்கள் அப்படி இருக்கு, அதுக்கு நிறைய நம்ம கவனத்தோட இருக்கணும். அதனாலதான் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு குரு சாநித்தியத்துல இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம கவனமா வாழ பழகுவோம். அதுக்கப்புறம் நீ எங்கிருந்தாலும் கவனமா இருப்ப உன்னோட திருஷ்டி. அதுக்குதான் இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்றது. நீ கத்துக்க வேண்டியதே குரு சாநித்தியத்துல கத்துக்கணும். குரு சந்நிதியில கத்துக்கணும். நீ அங்கேயே கத்துக்கலன்னா, அங்கேயே அனுசரிக்க முடியலன்னா, நீ எப்படிதான் சாதாரண வாழ்க்கையில வெளியில நீ கண்டிப்பா லௌகிக்கனாவே இருப்ப. பரம லௌகிக்கனா சம்சாரியாவே இருப்பே. ஆனா நினைச்சுக்குவே நீ ஆத்தியாத்மிக மார்க்கத்துல போயிட்டு இருக்க, நான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அதனால பிராக்டிஸ் பண்ணணும். சின்ன விஷயமா இருக்கும் அது பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்போ ஆரம்பிச்சா தெரியும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு கஷ்டம்னு கூட தெரியும். சரி, அடுத்ததாக 139வது ஸ்லோகத்தில் ந குரோராஷ்ரமே குர்யாத் துஷ்பானம் பரிசர்ப்பணம் தீக்ஷா வியாக்யா பிரபுத்வாதி குரோராக்ஞாம் ந காரயேத். சில கருத்துக்கள் ரிப்பீட்டடா சொல்றது போல் இருக்கும். எங்கெங்கெல்லாம் புனர்விருத்தி வருதோ புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி. உபனிஷத்தாவது பகவத்கீதாவது எங்க பகவான் சொன்ன விஷயத்த மறுபடியும் சொல்றாருன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல உபனிஷத்து ஏதாவது ஒரு வார்த்தை 2 வாட்டி பக்கத்துல 2 வாட்டி ரிப்பீட் பண்ணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கவனிச்சுக்கணும். முக்கியம், கஷ்டம் கூட இருக்கும். அதனாலதான் எம்பசைஸ் பண்றது. பார்ப்போம். முதல் ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, குருவுடைய சந்நிதியில இருக்கும் போதனே எடுத்துக்கணும். இல்ல குரு ஒரு ஆசிரமம் கட்டி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல நம்ம வேற யாராவது ஆசிரமத்துக்கு கூட போறோம், அவரு நமக்கு குருவா இல்லைன்னா கூட பாக்குறதுக்கு போறோம், அங்க ஏதோ தங்குறமோ எல்லாம் பண்றோம். அவர் இருக்காரோ இல்லையோ, நிறைய வாட்டி எங்கெங்காவது வாய்ப்பு கிடைச்சு ஆசிரமத்துக்கு போறோம் இல்லையா, அப்படி எடுத்துக்கலாம். இல்ல குரு இருக்காரு, அவரோட ஆசிரமம். ஆசிரமம் என்ன, குரு எங்க இருந்தாலும் அது ஆசிரமம் தான். அவர் வீடே ஆசிரமம், அவர் சத்சங்கத்துக்கு அதே ஆசிரமம். அப்படியே குரு சாநித்தியத்திலோ அர்த்தம். மொத்தத்தில் என்ன, உனக்கு ஒருவேளை இன்னும் ஏதாவது கட்ட பழக்கங்கள் இருந்தா அது சின்னதா பெருசா இல்லை. இங்க சுராபானம் பத்தி சொல்றாரு. சுராபானம், துஷ்பானம். துஷ்பானம் அன்னாரு. சில வாட்டி சுராபானம்னு சொல்லும். ஓகே, இங்க துஷ்பானம்னா இப்ப இந்த காலத்துல நம்ம இந்த லிக்கர்ஸ் சாரா அப்படி மட்டும்தான் நினைச்சுக்க வேண்டாம். எந்த விதமான அடுத்த உடம்புக்கு கடுதல் செய்யற எந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கூட அதனால துஷ்பானம் புரியுதா? அந்த மாதிரி பொதுவா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அதுல அப்படி நுர வருது, அந்த கேஸ் வருது, இது எதுவுமே கூட நமக்கு தகாது, அது எடுக்கக்கூடாது. பபுள்ஸ் வருது, அந்த எயிர் கேஸ் வருது எல்லாம் புரியுது. ஆனா சூடு பண்ணி குளிர் நல்லா குடிச்சிடும், அது பரவாயில்ல. பால், சுக்கு ஏதாவது. ஸ்டீம் வேற, இந்த நுர வருது வேற, அது கேஸ் மாதிரி வருது வேற. ஸோ இது எல்லாமே துஷ்பானம். ஓகே, மதுபானம் சார் அப்படி யாரு பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆசிரமங்களுக்கு போவாங்க, சுவாமினி கும்பிடத்துக்கு போவாங்க, அங்கேயும் அவங்க பழக்கங்களை விட மாட்டாங்க. இந்த பெரிய பெரிய தீர்த்த ஸ்தலங்களுக்குள்ள இப்போ இந்த திருமலை இந்த மாதிரி இடத்துல
எத்தனையோ காட்டேஜஸ் இருக்கு, எங்கெங்கெங்க தூரம் தூரமா காட்டேஜஸ் இருக்கும், யாரோ வராங்க. எல்லாரும் நீங்க பக்தினால வர நினைக்கிறீங்க? நிறைய பேர் பிக்னிக்கு வருவாங்க. அதனால அப்போ எப்படி இருப்பாங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த சிகரெட்டு, தூமபானம் இதெல்லாம் ரொம்ப அங்கெல்லாம் போர்டு வச்சு யாரோ பாக்குறாங்க, ஃபைன் போடுவாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இருப்பான். ஆனா எங்கோ தெரியாம பண்ணுவான். இந்த மாதிரி எதுவுமே கூட. அப்போ அதெல்லாம் உனக்கு உடலைன்னா நீ அங்க போக வேண்டியது இல்ல அட்லீஸ்ட் இங்க போற இப்போ இந்த சமயத்திலாவது அதை பண்ணக்கூடாது அப்படியானையாவது இருக்கணும் இல்லையா? ஸோ 2 விதமா எடுத்துக்கணும். சுவாமி கிட்டாவது, குரு கிட்டாவது, ஆசிரமம்லாவது. அப்கோர்ஸ் எனக்கு கஷ்டம், நான் விட முடியாது. கொஞ்சம் நேரம் இல்லைன்னா ரொம்ப நேரம் அங்க இருக்காது. நீ போ, உங்க வீட்டுக்கு போய் திரும்பி பண்ணிக்கோ. இது யாருக்கு சொல்றாருன்னா பொதுவான மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு. சிஷ்யனுக்கு இல்லை. சிஷ்யனும் ஒரு சிஷ்ய ஸ்தானத்துக்கு வரணும்னா அவர் எத்தனோ வருஷம் ஆல்ரெடி நல்ல ட்ரைனிங்கா இருந்திருக்கணும். அவர் ரொம்ப நாள் அங்க இருக்க முடியாது. குருவுக்கு தெரியும். கொஞ்சம் பார்ப்பாரு, கொஞ்ச நாள் பார்ப்பாரு, ஒரு வாட்டி கூப்பிட்டு கூட சொல்லுவார், எல்லாம் பண்ணுவாரு. அவன் மாறுறது இல்லைன்னா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. பெரிய ஒரு பழக்கம் அப்படி ஒண்ணும் இல்லை. சின்னது கூட அந்த ஆசிரமத்துல எல்லாருக்கும் சூட்டபுளா எல்லாருடைய படிப்புக்கு டிஸ்டர்பன்ஸ் வராம இந்த சுவாமிஜியே எத்தனை பேர் அப்படி சரி இருக்காங்க படிக்கிறதுக்கு வேதாந்தம். அதுல சில பேர்னு அவரே கூட்டி ஒரு வாட்டி சொல்லி, 2வது வாட்டி சொல்லி, 3வது வாட்டி அனுப்ப வேண்டியதாயிட்டு. என்னன்னு விஷயம் வேண்டாம், எங்களுக்கே தெரியாது சிலது, பட் நடந்துச்சு. அது இந்த போல் ரொம்ப கெட்டதான கூட அப்படி தோணாது. ஆனாலும் இங்க என்னென்ன ரூல் வச்சிருக்குமோ, எப்படி இருக்கணுமோ, நீ அப்படி இருந்துதான் ஆகணும். இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியம். அப்புறம் சரி, நீ ரொம்ப நல்ல காலமா அங்க இருக்கிற, குரு கிட்ட அங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் நீ அங்க இருக்க, குரு சேவ் பண்ற, எல்லாம் ஏதோ இம்பார்ட்டன்ட் பர்சன் எல்லாருக்கும் தெரியும். அதனாலயோ நீ யாருக்கு மந்திரம் தீட்சை கொடுக்கறதோ எந்த விஷயமாவது இது பண்ணு நீ சொல்லவே கூடாது. பொதுவா இந்த மாதிரி சத்சங்க வேதாந்தத்துக்கு கூட 10 பேர் 20 பேருக்கு அப்புறம் பழகமானதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ அது பண்ணு, இது படி, அது கேளு, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எனக்கு அதுலயே விடும் நிறைய. அப்படி நம்மளா சஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. குரு என்ன சொல்றாரோ அதை கவனிச்சு அவன் இருக்கட்டும். அப்போ கேட்கறவ சில வாட்டி கேட்பாங்க, சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இவங்களும் சொல்லி அவங்களுக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆத்தியாத்மிக பயிற்சி சாதனை ஏதாவது கூட நீ யாருக்கு 2 பேரும் ஒரே குரு கிட்ட போயிட்டு இருந்தாலும், ஒரே குரு கிட்ட கேட்டு இருந்தா கூட தீக்ஷா, வியாக்கியா, பிரபுத்வாதி குருவுடைய ஆக்ஞை இல்லாம நான் குறியா காரையேத்து தீக்ஷான்னா அதான் இந்த மாதிரி. எதுவுமே உனக்கு பிசினஸ் இல்லைங்க, அப்படி எதுவுமே சொல்லக்கூடாது. செலவாட்டு என்னன்னா சில பேரு ஆல்ரெடி 4-5 இடத்துக்கு போய் அங்க பார்த்து இங்க பார்த்து எல்லாம் பார்த்து அப்படி வருவான். அவனு கொஞ்சம் அப்போ நான் நிறைய இடத்துல போனா, நான் நிறைய சுவாமிகளை கிட்ட இருக்கேன். அந்த ஆசிரமத்துல 1 வருஷம் இருக்கேன், இங்க அப்படி இருக்கு, படையிட்டு தெரியும் இப்படின்னு சொல்லிட்டு பலது தெரிஞ்சிட்டதுனால உள்ள ஒரே ஆத்திரம், இது யாருக்காவது சொல்லி தரணும். அதனால அவங்கள திரும்பி அந்த லிங்க் அனுப்புறது, இந்த லிங்க் அனுப்புறது, இது கேளு, இதெல்லாம் தவறு. ஆனா மக்கள் ரொம்பவே அழகா பண்றாங்க. இப்போ நினைச்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப புத்திசாலிகள். வியாக்கியா நீயா பெரிய லெக்சர் இதெல்லாம் கொடுக்கூடாது.
குரு அங்க இல்லைன்னா கூட சிலது கடந்த சத்சங்கத்துல பார்த்தோம் குருக்கு முன்னாடி இப்ப கூட ஆரம்பத்துல அது சொன்னோம். அவர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள எதுவுமே உபன்யாசம் பண்ணக்கூடாது. உபன்யாசம் பண்ண அதனால தீட்சா இந்த மாதிரி கொடுக்கறது தீட்சைன்னா பெருசா ஏதோ மந்திர தீட்சை அப்படி இல்லை. ஏதோ அதான் சொன்னானே சின்னதே, நீ அது பண்ணு, அங்க போ, நீ இது கேளு. ஏன் இங்க குரு என்ன சொல்றாரு, இவர் எதுவுமே சொல்லலையா, இல்ல அவருக்கு தெரியலையா, இல்ல என்ன திருஷ்டில அப்படி பேசுவோம் பேசுவோம் தெரியாது. இதெல்லாம் கேட்கும் போதுதான் இவ்வளவு டீட்டெயில்ஸ் நான் எந்த கிளாஸ்ல எங்கேயுமே சொல்றதுக்கு வாய்ப்பு வராது. கொஞ்சமும் ஏதோ அங்கங்க சொல்லுவோம். இந்த சிவபெருமான சாட்சாத்த குரு கீதான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு நிறைய ஸ்லோகங்கள். எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அங்க இருக்கிற போது சொல்லணும் தீக்ஷாவியா. அப்புறம் கொஞ்சம் பிரபுத்துவாதி அப்படின்னு சொன்னா ஆர்கனைசிங். அதே சொல்லுவாரு குரு சில வாட். அதான் ஒரு பஸ்ல போறதோ, ஒரு இடத்துல இறங்குறதோ, ஒரு இடத்துல இருக்கிறது ஏதோ அதை குரு அங்க இருக்காருன்னா நமக்கு வேலை கிடையாது. அதனால பிரபுத்துவம் நீ ஆர்டர் பண்றது, நீ மேனேஜ் பண்ற, நீயா ஏதோ சொல்லி பண்ணக்கூடாது. ஒருவேளை இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஐ திங்க் மாதிரி அவரு ஞாபகம் வரலன்னு நீ கேட்டு பண்ணணும், கேட்டு சொல்லணும். அதான் விஷயம். அதனால இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இதெல்லாம் கூட கூட மனசுல நீங்க வச்சுக்கோங்க. சுவாமி கோயில் தீர்த்த யாத்திரை எங்க போனா கூட நம்ம ஏதோ ஒரு வாட்டி போறோம் பாக்குறதுக்கு அது இல்ல இருக்கு. அங்க என்ன நடக்கிறது, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்குமே, இது சொல்லக்கூடாது. நீ எதுக்காக போனாங்க? சுவாமின்னு பாக்குறதுக்கு போனேன். அவர் கூட பேசு, அவர் நினைச்சுக்கோ, அவர் நாமம் சொல்லு. அங்கே என்னென்ன குறைகள் இருக்கும். அதான் நம்ம பேசாம இருக்க முடியல, எதுவுமே சொல்லாம இருக்க முடியல. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம்னால இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் மென்டல் டாக்கிங், திங்க் பண்ணதான் இங்க அப்புறம் சொல்லணும்னு தோணுறது இல்லையா, வெளியில வரும். அதனாலதான் பேச்சு கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். கீதையில சொன்னாரு, உபனிஷத்துல சொல்லப்படுறது, அந்யாவாச்சோ விமுஞ்சத வாதோ ந அவலம்பிய, வாக் நியந்திரணம், வாக் தபஸ். சரி, அடுத்தது 140வது ஸ்லோகம் படிக்கிறோம். நோபாஸ்ரமம் ச பர்யம் நோபாஸ்ரமம் ச பரியம் ந. இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. என்ன இருக்கு? பரியக்கம். அந்த மிஸ்டேக். நோபாஸ்ரமம் ச பரியகம் ச பரியம். அது வரமாட்டேங்குது. சரி, நோபாஸ்ரயம் ச பரியகம் அங்க வரைக்கும் படிக்கும். நோபாஸ்ரயம் ச பரியகம் ந ச பாத பிரசாரணம் நாங்க போகாதிகம் குர்யாத் ந லீலாமபராமபி. ஓகே, அது சாராம்சத்தை சொல்றேன் உங்களுக்கு. குரு உட்கார்ற இடத்தில் ரொம்ப நெருங்கி பக்கத்துல உட்காரக்கூடாது, சரியா? அப்புறம் அவர் தொட்டுட்டே உட்காரக்கூடாது.
காலு நீட்டி உட்காரக்கூடாது. குரு இருக்கிற பக்கம். சரி, இதெல்லாம் ம், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும். என்ன இப்படி சில வாட்டி நாங்க சொல்லுவோம், பொதுவா கீழே உட்கார்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் காலை அப்படி இப்படி மாற்றி இப்படி வச்சுக்கோ, பரவாயில்ல, வேணுமென்னா கொஞ்சம் என்ன முடியல, என்ன பண்றது, கேம்பு வரும்போது அப்படி எல்லாம் கூட இருக்கும். நீ கேளு, பரவாயில்ல, அவளை கொஞ்சம் அப்படி எல்லாம் நீட்டுக்கு அப்பப்போன்னு சொல்லு. பட் அதோடைய பர்பஸ் எதுக்கு சொல்றாரு అనేది நம்ம பார்க்கணும். அப்படி அது மட்டும் இல்லை, சப்போஸ் நம்மளும் ஒரு சேர்லோ சோஃபாலோ அங்க உட்கார்றோம், எங்க போனா சில வாட்டி இங்க இதோ இந்த எல்லா சத்சங்கத்திலும் நிறைய இடத்துல இப்ப எல்லா சேர்ஸ் எல்லாம் போடுவாங்க. காலு மேல காலு போட்டு உட்காரக்கூடாது. அது செயிர் நல்லா இருந்துச்சுன்னா காலு ரெண்டும் மேல வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்தா சப்பலாக்க அப்படி போட்டுட்டு பரவாயில்ல. காலு மேல ஒன்று கால் இப்படி போட்டுட்டு உட்காருறது. சின்ன சின்னது எத்தனோ இருக்கு இந்த மாதிரி. நான் அப்புறம் வேற விதம் உட்கார முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவேன்னா, நீங்க இந்த நெருங்கி இங்க பக்கத்துல கூட எங்கோ பின்னாடி போய் உட்காரணும். அப்படி சரியா? அதே போல் குரு சாநித்தியம் போகும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வேற விதமா ரொம்ப ஓவர் மேக்கப்பு, அலங்காரம், ட்ரெஸ் போடக்கூடாது. சுவாமி கிட்ட ஓகே, அது கூட அப்போதான் நான் சுவாமின்னு கும்பிடத்துக்கு போகணும்னு நினைச்சுக்குவாங்க மக்கள்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. சுவாமி கிட்ட போகும்போது கூட இன்னும் சிம்பிளா தான் போனோம். அதுக்கு போய் ஸ்பெஷல் பட்டு புடவை, 10,000 ரூபாய் பட்டு புடவை, அப்புறம் எல்லா நகையும் போட்டுட்டு நீட்டா இரு, மினிமம் இருக்கிறது இருக்கட்டும். ஸ்திரீகளுக்கு அப்படின்னா, ஜென்ஸ் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. சிலது அவங்க பண்றது அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் சொன்னா இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம ட்ரெடிஷ்னலா திங்க் பண்ணி பார்க்கணும். அதனால ரொம்ப மேக்கப், அப்புறம் ஸ்மெல், ஸ்ப்ரே, திஸ் தட், இது குரு கிட்ட தனி. நீ வெளியில விவகாரத்துல ஏதோ எங்க போறேன்னா சரி, ஃபங்க்ஷனுக்கு போ, குரு முன்னாடி. அதே போல் போக உபகரணங்கள் அப்படின்னா வேற ஏதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட்ஸ், ஓகே, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது எப்படியாவது ஆகும். சரி, அப்புறம் சீப் எடுத்துட்டு போகும்போது தலை நிற்கும் பண்றது, தலை முடியில் தொடறது கூட அப்பப்போ இப்படி பண்ணிக்கிறது. அது பெரியவங்க பண்ண மாட்டாங்க பொதுவா. ஆனா ஒரு கான்ஷியஸ், நம்ம என்னன்னு ஆக்சுவலி நம்ம ட்ரெஸ், நம்ம வேஷம் எல்லாம் ஆக்சுவலி நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன பார்த்து என்ன நினைச்சுக்குவாங்களோன்னு தான் நம்முடைய ஸ்ட்ரகிள் இல்லை. 99%. சரி, ரொம்ப அலகோலமா போகக்கூடாது எல்லாருக்கும் முன்னாடி. மினிமம் நீட் அப்படி போதும். பட் நம்ம கான்ஷியஸ் எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களை என்ன எப்படி பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம போட்டது எவ்வளவு நேரம் பார்த்துக்கிறோம், போட்டு பார்க்க மாட்டோம். பட் இப்ப நம்ம போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்க, அதெல்லாம் போகணும்னா இங்க சுவாமி கிட்டாவது குரு கிட்டாவது அப்படி சிம்பிளா இருக்கணும். அதுக்கப்புறம் முடி தொடறது, நகம் கடிக்கிறது, இல்லைன்னா நகம் பார்த்துக்கிட்டு இப்படி பண்றது, இல்லைன்னா காலு காலு ஆட்டிட்டே இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? பிசிக்கல் கெஸ்டர்ஸ், பாவங்கள். அப்படின்னா ரொம்ப கை நீட்டுறது, ரொம்ப அப்படி சொல்றது, இப்படி சொல்றது, சப்தமா பேசுறது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். பட் யுவர் கெஸ்டர்ஸ், முகமாவது கண்களாவது ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கக்கூடாது.
கஷ்டமா இருக்குல்ல. ஓவர் நீ நல்ல இதா சொல்லு, நான் நல்லதுதான் சொல்லி அனுவே. அப்படி பண்ணு. ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் யுவர் ஃபேஸ், ஐஸ் எது கூட சிம்பிளா ஜென்ட்லா இருக்கு. சரியா, இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொன்ன கருத்து. முக்கியமா 141 அடுத்தது. குருணாம் சதசத்வாபி ததுக்தம் தன்ன லங்கயேத் குர்வன்னாக்ஞாம் திவா ராத்ரௌ தாசவன்னிவசேத் குரோ. இதுல சிலதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாவே தெரியும் உனக்கு எவ்வளவு ஆனந்தமா, நீ எவ்வளவு சாந்தமா, எவ்வளவு கட்டுப்பாட்டா ஒரு நல்ல விதமா இருப்ப. அதுதான் தபஸ் అనేది எப்ப கூட இங்க சிவபெருமான் சொல்றாரு. இதெல்லாம் அது முதல்ல நமக்கு இதெல்லாம் கஷ்டம் தான், இதெல்லாம் ஓவர் அப்படின்னு தோணும். நீ கொஞ்சம் பண்ணி பாரு, அப்போ தெரியும் அதோடைய மகாத்மியம் என்ன, பெருமை என்ன, பலம் என்னன்னு. அதுபோல் இங்க என்ன சொல்றாருன்னா, குரு சொல்றது உனக்கு பிடிச்சானு பிடிக்கலன்னு, சது அசத்வாபி. ஏன்னா அவரு 110 சொல்லிட்டே இருப்பாரு. அது உபதேசம் ஆகட்டும், இல்லைன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும், முக்கியமா ஏதாவது நம்மளுக்கு நேரா சொல்ல மாட்டார். சில வாட்டி நேரா சொல்ல வேண்டி இருக்கு. அந்த நேரா சொல்ல வேண்டிய அளவுக்கு வாய்ப்பு பொதுவா இப்படிப்பட்ட சத்சங்கத்துல அப்படி எல்லாம் வராது. தேவைப்பட்ட எப்போ அது பர்சனலா சொல்லுவாரு. பட் பொதுவா இவன் ஒரு நல்ல சிஷ்யனா இங்க இருக்கிறான், சேவை பண்ணணும், இங்க அவன் நல்ல மவுல்டு பண்ணணும்னு சொல்லும் போது அந்த ட்ரைனிங் வேற. ஏன்னா நாங்க சுவாமிஜி கிட்ட ஆசிரமத்துல இருந்து படிக்கும்போது தெரியும் இந்த ட்ரைனிங் அது எப்படி இருக்கும். அப்புறம் கூட வேற பல மகாத்மாக்களை பார்த்தோம். அவங்கக்கிட்ட எப்படி எல்லாம் நல்ல விதமா மவுல்ட் பண்றதுக்கு பலதெல்லாம் இருக்கும். இந்த காலத்துல ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலா கொஞ்சமா இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப நெருங்கி அவர் கூட இருக்கும் போதும், ஆசிரமனும் அப்படி ஒரு சம்ஸ்தை ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்பவே இருக்கு. அதனாலதான் நாங்க அந்த வேதாந்த பட்டணம் படிக்கிற சமயத்துல இருக்கிற ஸ்ட்ரிக்ட்னஸ் பார்த்தா, இப்போ சுவாமிஜின்னு பார்த்து நீங்க யாரும் ஊகிக்கவே முடியாது. அவர் சாதாரணமா பார்த்து ஊகிக்கவே முடியாது. அந்த மாதிரி அது அதுல வந்தா தெரியும் அதோடைய பெருமை என்ன, எதுக்கு என்ன இப்படி இருக்காரு, எப்படி பண்ணார். பிராரம்பத்துல நாங்களும் கொஞ்சம் முதல்ல கஷ்டப்படுவோம். அப்பதான் போனோம். இப்போ ஸ்கூலுக்கு குழந்தை போனா ஃபர்ஸ்ட் நீ அங்க என்ன டாய்ஸ் காட்டு, என்ன காட்டு, எல்லா காட்டு, பிஸ்கெட் கொடு, ஆனா அதுக்கு பிடிக்காது. அது கொஞ்சம் பழகணும் இல்லையா? அதுபோல் சரி, நீங்க என்ன சொல்றான்னு அவர் சொன்னதுன்னு உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உனக்கு மனசு புத்திக்கு எட்டுறதோ எட்டலையோ, ஃபெயிர் ஆர் அன்ஃபெயிர் ஆனாலும் சரி, முக்கியமா ஏதாவது ஒரு ஆக்ஞை கமாண்ட ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது நீ பண்ணணும், ஆச்சரிக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி உபதேசம்ல சாஸ்திரம் சொல்றதுதான் விஷயங்கள்னு சொல்லிட்டே இருப்பாரு. பட் பர்சனல் குரோத்துக்காக நிறைய வாட்டி சில பேர் சுவாமிஜி கிட்ட நாங்க உங்களுக்கு கூட பர்சனலா பேசணும்னு ஏதோ சில வாட்டி எலோ பண்ணுவாரு, பேசுவார். அப்ப அங்க சொல்லுவார்ல, லெக்சர்ஸ்ல சொல்லுவார். அதுக்கப்புறம் நடுவில் நீங்க பேசக்கூடாது. யூ கேம், என்கிட்ட நீ வந்த, நான் ஏதாவது உனக்கு கைட் பண்ணணும். அதனால நடுவில் இந்த பட்டு ஓகே அப்படி எல்லாம் நோ டாக்கிங்.
லிசன் இட் அண்ட் கெட் அவே, போ, அதுக்கப்புறம் பண்றி இஷ்டம் அப்படி என்ன சொல்லுவேன் அங்குவாரு. ஏன்னா அவர் அனுபவம் நிறைய பேர் நீ பார்த்தாச்சு. சும்மா அவங்களுக்கு எங்கேயுமே சொல்லிக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட போனா 500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு பேசணும் அவர்கிட்ட எல்லா கஷ்டம். சுவாமிஜி ஃப்ரீ அவைலபிளா இருக்காருன்னு சொல்லிட்டு அதனால தான் சிலவாட்டி அவாய்ட் பண்ணுவாரு. அதனால மகாத்மார்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு இந்த மாதிரி. அப்புறம் அதனால அது எப்பவுமே ஒருக்காகவும் இக்னோர் பண்ணக்கூடாது, நிர்லட்சியம் பண்ணக்கூடாது. சரியா? உனக்கு அதுல ஏதாவது கஷ்டமோ அப்படி இருந்தா திரும்பி கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ. அவர் புரிஞ்சுக்குவாரு, நீ உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லுவார். அதனால ஆனா மொத்தமா நீ நிர்லட்சியம் பண்ணக்கூடாது, குரு ஆக்ஞனே அப்படின்னு. இப்படி அனுசரிச்சுட்டே ஒருத்தனும் பகல் பயத்தோட பக்தியோட குருவோடைய ஒரு சேவகனா குரு கிட்ட வாழணும் என்றார். அதான் அர்த்தம். அங்க பகல் பயத்தோட இருக்கணும். எதுக்கு பயப்படணும்? அது பயம்னா எப்படின்னா அது அப்படிதான். சில குழந்தைகளுக்கு அவங்க அப்பான்னா, அப்பா ரொம்ப வயசாயிடுச்சு, குழந்தைக்கு இவருக்கு 50 வயசு வந்துச்சு. குழந்தைன்னா பையனுக்கு 50 வயசு வந்துச்சு. அண்ணா கூட இன்னும் அப்பாவுக்கு முன்னாடி பேசணும் ஏதாவது அப்படின்னு பயப்படுவாங்க. அது என்னன்னு சொல்றது? பயம் இல்லை, அது மதிப்பு, மரியாதை. அதனாலதான் நானும் இது தெரியல, ஒரு ஃப்ரேஸ் பயபக்தோட இருக்கணும். அது தமிழ்ல உபயோகப்படுத்துறீங்களே இல்லை தெரியல. குழந்தைகளுக்கு சொன்னா பயபக்தோடு இருக்கணும். குழந்தைங்க ஸ்கூலு டீச்சர் கிட்ட அது என்ன பக்தி பயம் ரெண்டு எப்படின்னா அதுதான். அங்க கொஞ்சம் அந்த அவன் பார்த்தா அப்போதான் அது ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த பயபக்தியோட ஒரு மனுஷனுக்கிட்ட இருக்கும்போது, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ கூட சுவாமிஜி கூட ஏதாவது பேசினவன்னா எங்களுக்கு பயமா தான் இருக்கும். அவர் ஒன்றும் திட்ட மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். முக்கியமா அப்படி அந்த சம்பிரதாயத்துல படிச்சு வந்தாங்க. பட் புதுசா யாரோ இப்போ நடுவில் வந்தாங்க, டிவோட்டிஸ்ன்னு சொல்லுவார். டிவோட்டிஸுக்கு டிசைபிளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவாங்க, லொடல பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு. அப்போ கூட அவர் அது எடுத்துக்க மாட்டாருன்னு தெரியும், அவங்க லெவல் என்னன்னு தெரியும். பட் எங்களுக்கு தெரியும் எந்தெந்த லெவல் அவங்களுக்கு கூட எப்படி எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் வி கான் த்ரூ சோ மச். அதனால அது தயவத்தோடு சேவகன் விருத்திய பாவத்தோட அதான் சொல்ற. இது சர்வெண்ட் எப்பவுமே அப்படி இருக்கணும் இல்லையா? ஆனா அங்க அந்த பயம் சாதாரண நார்மல் அந்த பயம் இல்லை, கௌரவத்தினால மரியாதத்தினால அந்த பயம், ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 142வது ஸ்லோகம். அதத்தம் ந குரோர் திரவ்யம் உபபுஞ்சீத கரிஹிசித் தத்தே ச ரங்கவத்கிராஹ்யம் பிராணோப்யேதேன லப்யதே. ஒரு ஸ்லோகத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. குரு அவரா உனக்கு அவர் கையால கொடுத்ததோ கொடுக்கலன்னா, கொடுத்தது இல்ல, அவர் சொன்னார் இது எடுத்துக்கோ. அவரு கொடுக்காதது, அவரு சொல்லாதது நீ எதுவுமே அவருக்கு சேர்ந்தது எடுத்துக்கூடாது.
இல்லையா? இதெல்லாம் முக்கியமா அதான் எகைன் நீ குரு கிட்ட இருக்கும்போது தான் இதெல்லாம். நீ எங்கோ இருக்க, குரு எங்கோ இருக்குன்னு அது வேற விஷயம். அதான் இந்த ஆசிரமம் குரு சாநித்தியத்துல அங்கெல்லாம் இருக்கும்போதும் அவர் கொடுக்காததே, அவர் சொல்லி எடுத்துக்கோன்னு சொல்லாததே நம்ம எதுவுமே தொடக்கூடாது, எடுத்துக்க கூடாது. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னு இது கொஞ்சம் வேற விதமா எடுத்துக்கிறோம். இது சுவாமி கிட்ட கூட அப்ளை பண்றோம், சில பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் வாங்கிட்டேன், நான் தான் கொண்டு வந்தேன். மாசத்துக்கு அப்புறம் சம்பளம் எனக்கு வரும். அந்த காலத்துல சம்பளம் கையில கொடுப்பான், நிறைய பேர் கொண்டு வந்து சுவாமி கிட்ட வைப்பான். இப்ப கையில கொடுக்கறது இல்லை, அவருக்கு கிரெடிட் கார்டு காட்டணும். அவரு புரிஞ்சுக்குவாரு. மனசுல சுவாமி இல்லை, குரு தான் நமக்கு சுவாமின்னா, எனக்கு என்ன கிடைக்கிறதோ, நான் என்ன அனுபவிக்கிறானோ, நான் குடும்பம், என்னோட சுகங்கள், கஷ்டம் எல்லாமே நீங்க பிரசாதம், உங்க பிரசாதம் தான் அப்படின்னு பாவம். அதனால இப்போ ஈஸ்வரனுக்கு காலையில என்னென்ன அதுதான் நம்ம சாப்பிடும்போது அந்த மந்திரம் சொல்லி புது வஸ்திரம் உடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்டிகை அன்னைக்கு சுவாமி கிட்ட வச்சு குங்குமம் வச்சு, இதெல்லாம் நீ கொடுத்தது, உன்னோடது இதெல்லாம், அந்த பாவத்தை அப்படிதான் மனசுல வச்சணும். ஸோ இது ஈஸ்வரனுக்கு குருவுக்கு சமர்ப்பணம். சரி, நீ எங்கோ இருந்தாலும் சரி, குரு எங்கோ இருந்தா கூட உனக்கு ஏதோ கிடைச்சது, நீ புதுசா செய்யற வாங்குற, அதெல்லாம் எல்லாத்தையும் மனசுல குருவுக்கு அர்ப்பணம் செஞ்சு குருவுக்கு சொல்லி இது நீங்க கொடுத்ததுதான். இது பொதுவாவே நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. வீட்டுல அப்படிதான் இருக்கணும்னு இருந்தாங்க. அதுக்குதான் நிலத்துல என்ன நம்ம வச்சோமோ நமக்கு கிடைச்சதோ, பொங்கல் டைம் அதெல்லாம் எல்லாமே இயற்கை, பகவான் சூரியன் எல்லாத்தையும் சொல்லி வருண தேவத்தை இத்தனை பேர் சககரிச்சதுனாலதான் ஏதோ வீட்டுக்கு நமக்கு இவ்வளவு தானியம் எல்லாம் வந்துச்சுன்னு. அதனால இந்த நன்றி சொல்றதுல நம்ம எப்பவுமே நம்ம சம்பிரதாய சனாதன தர்மத்துல இருக்கு, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். கிருத்தக்னதா. அதுக்குதான் இவ்வளவு பூஜை எல்லாமே, இவ்வளவு பண்டிகை எல்லாமே கூட இந்த கிருத்தக்னத்தனை காட்டுறதுக்கு தான். தேங்க்ஸ் கிவிங். நமக்கு எல்லா நாளும் எல்லாமே தேங்க்ஸ் கிவிங் தான். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படி அனுமதியோடு தான் எடுத்துக்கணும், வச்சுக்கணும். அப்போதான் அது கூட ரங்கவத, ரங்கன்னங்க சேவகன் போல், மறுபடியும் அதே வார்த்தை அங்க வேற விதமா, பிருத்தியன்னா கூட சேவகன் தான். ரங்கவத், ரங்கன்னு சேவகன் போல், அந்த பாவத்தோட. அதனாலதான் தேகபாவேன தாசோகம். இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் இந்த தேகம் ஈஸ்வரனுக்கு தாசனாதான் இருக்கு பாவத்துல. அதனால்தான் அந்த ஹனுமான்ஜி ஸ்லோகத்தில் மறக்கவே கூடாது. தேகபாவேன தாசோகம், ஜீவபாவேன துவதம்சக, ஆத்மபாவேன துவாமகம். மூணும் எனக்கு நல்லா தெரிஞ்சு. அதனால இந்த தேகம் இருக்கு. அதனாலதான் நம்ம நம்ம வாழ்க்கை தான் நம்ம நடத்துக்கிறோம், நம்ம குடும்பம் தான், நம்ம வீடு. ஆனா கூட அங்க நான் பெருசா எல்லாம் பெரிய உபகாரம் சோஷியல் சர்வீஸ்ன்னு வெளியில போய் பண்ணலன்னா கூட முடிஞ்சது பண்றோம். பாவனையில எப்படி இருக்குன்னா, இது இந்த வீடு என்னோடது இல்லை, நீ என்னைக்கு வெக்கேட் பண்ற, நான் அன்னைக்கு வெக்கேட் பண்ணுவேன், சரியா? அதனால இந்த பஞ்சபூத உடல் எனது என்ன இருக்கு ஆக்சுவலா பார்த்தா பாருங்க, அகங்காரத்தினை நீக்கிறதுக்கு எவ்வளவு சுலபமான ஒரு உபாயம். என்னதை கஷ்டப்படணும், சொல்லணும், அகங்காரத்தை உத்தி சொல்லணும், அகங்காரம் விடுறதுக்காக சொல்றதுக்கு மனசு வரணுமே, பழக்கப்படுத்தும், பழக்கப்படுத்தும். அதுதான் சொல்றாரு. இதனால என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்லோகத்திலேயே, இப்படி நீ பண்ணா அத்தியந்த பலம், சித்த சுத்தி ஏற்படும். அப்புறம் அந்த சித்த சுத்தினால உனக்கு சாந்தி அனுபவப்படும் என்றாரு.
அந்த ஸ்லோகத்துல அர்த்தம் இருக்காது. சரியா? அடுத்தது 143. பாதுகாசனசையாதீ குருணா யதபீஷ்டிதம் நமஸ்குர்வீத தத் சர்வம் பாதாப்யாம் ந ஸ்ப்ருஷேத் க்வசித். குரு உபயோகப்படுத்துற எந்த ஒரு பொருளானாலும் சரி, எந்த ஒரு பொருளானாலும் சரி, நம்ம காலை வச்சு தொடவே கூடாது. இது பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு புஸ்தகம், ஒரு ஏதாவது கூட ஒரு அளவுக்கு முதல்ல என்ன சொல்றோம்னா, அது காசு கீழே விழுந்துச்சுன்னா திரும்பிட்டு கண்ணுக்கு ஒத்துக்கிறோம். தெரியாம காலு பட்டுச்சுன்னா இன்னொருத்தர் மேல காலு பட்ட உடனே இப்படி இப்படி நினைச்சுக்கிறோம். இது தமிழ்நாடுல நல்லா இருக்கும் எனக்கு இந்த பழக்கம். அப்படி தெரியாம தொட்டிட்ட உடனே இப்படி இப்படி பண்ணுவோம். அந்த பக்கம் எங்க ஊர்ல அந்த பக்கம் அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. இதெல்லாம் அதுபோல ஸோ குழந்தைக்கன்னா புஸ்தகம் சரஸ்வதின்னு சொல்லி இன்னும் சொல்லணும்னா எந்த வஸ்துவாவது கூட ரொம்ப கேவலப்படுத்தாது. நீ உபயோகப்படுத்திட்ட தூக்கி போடுற வஸ்துவானா கூட கொஞ்சம் அது எனக்கு உபயோகப்பட்டதை இப்போ முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் அப்படி கௌரவத்தோடுதான் தூக்கி போடுறதாவது எரிக்கிறதாவது எது பண்ணா கூட பாருங்க எவ்வளவு விசாலமான ஒரு பாவனை. அப்போ உயிரில்லாத பொருட்கள்னு இப்படி பாருன்னு சொல்லும் போது உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை வாழ்க்கையில உயிர் இருக்க மக்கள், ஜந்துகள், ஜீவராசிகள், மரங்கள், செடி கொடி, அது எல்லாத்துக்கும் எவ்வளவு நீ நன்றியோடு இருக்கணும். இப்படி இருக்கும்போது சுவார்த்த புத்தி, ரொம்ப கன்ஜூஸ் மென்டாலிட்டி எங்கிருந்து வரும்? வந்துச்சுன்னா இது எதுவுமே நீ பண்றது இல்லைன்னு அர்த்தம். இல்ல பண்றது போல வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு நாடகம் பண்றேன். அதனால கால் வச்சு அது எதுவுமே தொடக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா கால் வச்சு தொடர்றது பத்தி இல்ல, நீ அது எல்லாத்துக்கும் பூஜ்ய பாவத்தோட நமஸ்காரம் பண்ணணும். பூஜ்ய பாவத்தோட நமஸ்காரம் பண்ணணும். குரு அங்க இருந்தா இல்லைன்னு விடுப்போ, குருவுடைய ஆசனம், வியாசபீட்டம் இது தொடணும்னாவே இங்க வரும்போதே குரு என்னன்னு இந்த பாவனை வேறேவா இருக்கு, பாவனை வேறையாவா இருக்கு. Because I respect each and everything. இந்த உட்கார்றது, ஆசனம், அந்த தலகாணியாவது இதாவது எவ்ரிதிங் அவர் யூஸ் பண்றார். அவர் அதனால எவ்ரிதிங் இஸ் எனக்கு ரொம்ப பயஸ், பவித்திரம். அதனால அங்க ரொம்ப ஜாகிரதை ஹேண்டில் பண்ணணும், ஜாகிரதையா பண்ணணும், கவனத்தோட பண்ணணும். இது என்ன பண்ணும் உனக்கு ஸ்பிரிச்சுவல் சாதனை. இதெல்லாம் எல்லாமே இது ஸ்பிரிச்சுவல் சாதனை தான். அதனால இந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயம் சொல்றாரு. இப்ப அவர் இல்லை, அவர் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த பொருள் அவர் யூஸ் பண்றது அவருக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அப்படி இருக்கு. இல்ல அவருக்காக வைக்கிறோம்னு சொன்னா அதையும் அப்படி இருக்கு. எக்ஸாக்ட்லி கடவுளுக்கு பண்றது போலதான். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு விவரமா சொல்றாரு. அடுத்தது 144. கச்சத புருஷ்டதோ கச்சேத் குருச்சாயாம் ந லங்கயேத் நோல்பணம் தாரயேத்வேஷம் நாலங்காரஸ்ததோல்பணான்.
குரு நடந்து போறார், நம்ம கூடவே போறோம். எப்பவுமே குருவை தாண்டி முன்னாடி நடக்கக்கூடாது. ஒரு அரை அடியாவது கொஞ்சம் பின்னாடி. அவர் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாரு, அதை கேட்கணும்னா கூட கொஞ்சம் தொடாம தூரம் இருந்துதான் கேட்கணும். சரி, முக்கியமா நடக்கும்போது அங்க சொல்றாரு இங்க ஈவன் குருவுடைய நிழல் அப்படி அவர் நிந்திருக்காரா, அது மேல கூட அதுக்கு கிராஸ் பண்ணி கூட போக கூடாது. சாயா சொல்ற அட்மோஸ்ட் அலர்ட்னஸ், எங்க தவற மாட்டேன், தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கூட பண்ணக்கூடாது. அப்புறம் குரு போட்டுக்கிற ஆபரணங்கள்னு அவர் எப்படி ருத்ராட்ச மாலையோ இந்த மாலையோ அந்த மாலையோ ஏதாவது போட்டுக்கிறாரு, அவர் ட்ரெஸ் அதே போல் இமிட்டேட் பண்ணக்கூடாது. வேணுமன் இமிட்டேட் பண்ணக்கூடாது. அப்ப குரு காஷாயம் போட்டுக்கிட்ட சிஷ்யனை சன்னியாசம் எடுத்துட்டு அப்புறம் காஷாயம் தானே போடணும். அப்படின்னு இல்லை, வேணுமன்னு இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஆனா சிலது இமிட்டேட் பண்ணதுனால சில சின்ன விஷயங்கள் அப்ப என்னன்னா அந்த குரு பாவம் ஸ்மரணல இருக்கும். உதாரணத்துக்கு சுவாமிஜி ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்டார்ட் பண்ணுவாரு, அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. பட் அவருக்கு எட்ட படிச்ச எல்லா அப்புறம் வேற சுவாமிகளோ சன்னியாசம் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க எனக்கு கூட படிச்சவங்க, அவங்க பண்ணல. இப்ப அது தவறு கிடையாது. ஆனா உன்னுடைய பாவனை ஒண்ணு நான் அவன் இமிட்டேட் பண்ணணும் அவனுக்கூடாது, உனக்கு அது சேர்ந்து அதோட ஆனந்தம் வரணும். மொத்தத்துல இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஓகே, முக்கியமா அவர் போட்டுக்கிற போல் ஏதாவது மாலை ட்ரெஸ் இதெல்லாம் கூட. அதே போல் நிறைய அவர் பேசுறதெல்லாம் கூட அப்படி இமிட்டேட் பண்ணி சொல்லக்கூடாது. அவர் சொன்ன கருத்துக்களை சொல்லலாம், அவர் போல் இமிட்டேட் பண்றதுன்னு தெரியும் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன காரியம் செஞ்சிட்டு இருந்தா கூட நான் அந்த எங்க குரு போல் நான் காட்டுக்கணும் அப்படின்னு பாவனை வேண்டாம். போசிங் லைக் போசிங்கன்னா நிஜமா இல்லை, ஆனா அப்போ அந்த காட்டுக்கிறதுன்னு சொல்றவங்க போசிங். முக்கியமா அதான் சொன்ன, சன்னியாசியாவே இருந்துச்சுன்னா இந்த ட்ரெஸ் இதெல்லாம் நீயும் காவி போட்டுக்கிறாரு. கிரகஸ்தன் ஆயிருக்கும் போதும் பிரம்மச்சாரி இருக்கும் போதும் இன்னும் கூட அது எதுவுமே இமிட்டேட் பண்ணக்கூடாது. இதான் விஷயம் இந்த 144வது ஸ்லோகத்தில். அப்புறம் 145 குரு நிந்தாகரம் திருஷ்ட்வா தாவயேதவாசயேத் ஸ்தானம் வா தத்பரித்யாஜ்யம் ஜிஹ்வா சேதாக்ஷமோ யதி சப்போஸ் உன்னுடைய குருனே வேற யாரும் நிந்த பண்றாங்க, வாய்ப்பு இருக்கு பண்றதுக்கு. உன்னோட குரு உனக்கு அவங்க வேற எதாவது நினைச்சுக்கணும், வேணுமனே பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம், இதுக்காக பண்ணலாம். அப்படி யாராவது ஏதோ பேசுறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து உடனே காலி பண்ணி தூரமா போ. காதுகள் கொடுக்காது, கேட்காது. அவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா எதுக்கு சொல்றாங்க அது வேண்டாம், தூரமா போ உடனே.
இல்லைன்னா உனக்கு உன்னுடைய ஸ்ரத்தா பக்தி கிராக் ஆகும். உன் மனசுல சலனம் வரும், உன்னை நம்பிக்கை போயிடும். கடவுள் விஷயத்துல அப்படித்தானே ஆயிட்டு இருக்கேன், கடவுள் விஷயத்துல அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப சாதாரணமா இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷமா இருக்கிற வீட்டுல கடவுள் முக்கியம் இல்லை, இப்போ என்னமோ ஒண்ணு பிரசித்தமாயிடுத்து, எல்லா இடத்துலும் அது வச்சுக்கிறாங்க, எல்லாரும் வீட்டுல அந்த போட்டோ வச்சுக்கிறாங்க, அப்புறம் என்னென்னமோ நடந்துச்சுன்னா எனக்கு சொல்றாங்க, அதனால இப்போ அதுதான் முக்கியமா ஆயிடுச்சு வீட்டுல. அப்படி ஆகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பர்வர்ஷன். ஏன் குலதேவதையா எத்தனை ஆண்டுகளா ஒரு தெய்வம் வீட்டுல வச்சு, அந்த தெய்வம் வீட்டுல முன்னாடி வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த போட்டோ ஏதாவது இருக்கணும் இல்லையா, இப்ப அது வைக்கிறது இல்லை. அப்ப அது எது வேற யாரோ ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிட்டார், யாருன்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும் நிறைய. இப்போ இப்போ ஆனா அவர் இவங்க யாரும் பார்த்தது கிடையாது. சில பேர் பார்த்தாங்க இன்னொருத்தர்னு, அவர் இப்ப இல்லை, அதையும் வச்சுக்குவாங்க. சரி, எப்பவுமே குரு கூட ஈஸ்வரன் கீழதான். இவ்வளவு சொன்னா கூட உன்னுடைய சகுன சாகார உன்னுடைய ஆராதனா அதெல்லாம் இருக்கும்போது குரு ஈஸ்வரன் பக்கத்துல கீழதான் இருக்கணும். நீ போட்டோ வச்சான்னு எது வச்சா கூட. ஆனா சில பேர் இது ஓவர், அவங்க பெருசா பண்ணி குருன்னு மேல கொண்டு போய் வச்சு சுவாமி எங்க கீழே சின்னதா வச்சு பண்ணக்கூடாது. உனக்கு குருன்னு கொடுத்ததே அந்த ஈஸ்வரன். பாருங்க, இதெல்லாம் தெரியாம ஏதோ ஃபேஷன் அவங்கள நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா குரு கிட்ட போல, இப்ப இதெல்லாம் கேட்டதானே தெரியும். அதனால் நீங்களே யாராவது அப்படி வச்சிருந்தா பயப்பட வேண்டாம், நிதானமா மார்த்துக்குங்க, தவறதை. அப்புறம் சில பேர் எங்க அம்மா தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அம்மா போட்டோ பெருசா பண்ணி சுவாமி ரூம்லயே சுவாமிக்கு மேல வைப்பாங்க. வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இங்க அப்படி யாராவது திட்டு உங்க குரு பத்தி நிந்தா பேசிட்டு அப்படி இருந்தா அந்த இடத்துல இருக்காது. அந்த இடமே நீ வேற இடத்துக்கு போ, அந்த ஊர்லயே அந்த தெருலயே அங்க அப்படின்னு கூட சொல்றாரு. வேணும்னா இடம் மாத்தப்போ, எங்க போ. எப்படின்னா நீ அவனை நாக்கு கட் பண்ண முடியலன்னா அது வேற சொல்றாரு. உனக்கு அவன் நாக்கு கட் பண்ற சக்தி இல்லைன்னா அந்த இடம் விட்டுட்டு வேற இடத்துக்கு போன்றார். அதே வார்த்தை யூஸ் பண்ணாருங்க, ஜிஹான்னு நாக்கு. ஜிஹா சேது அக்ஷமோ எதி, உனக்கு அந்த சக்தி இல்ல, பலம் இல்லை, அவன் எங்க சார் அவர் குண்டா ரவுடியான்னு அதனால போயிட்டாங்க. ஆர் இஃப் யூ கேன் கிவ் பேக் கரெக்டான விரும்ப, ஏன்னா ஹிம்சை பண்ணன்னு அர்த்தம் இல்லை, அவனை நாக்கு கட் பண்றதுன்னு அர்த்தம் சேதனம்னா கட்டுந்தா அப்படின்னு. அப்படி எல்லாம் சார் என்ன அவ்வளவு அக்கிரமம் பண்ணணுமா நாக்கு கட் பண்றதுன்னா? அவனுக்கு கரெக்டா பதில் கொடுக்கக்கூடிய, நீ அதை எடுத்துக்காம சண்டை போடக்கூடாது, கரெக்டா பதில் சொல்லணும். உனக்கு அப்போ அவனை திரும்பி நாக்கு வாய் திறக்காம சொல்ற மாதிரி உனக்கு தெரியுமா, சொல்ல முடியுமா? எனக்கு இல்லை சார், நான் ரொம்ப சாது சாப்பிட்டேன்னா பெட்டர் கோ எவே ஃப்ரம் தேர். சரி, அடுத்தது 146. நோச்சிஷ்டம் கஸ்யசித் த்யேயம் குரோராக்ஞாம் ந ச த்யஜேத் கிருஷ்ணமுச்சிஷ்டமாதாய அவிர்வத் பக்ஷயேத் ஸ்வயம். குரு ஆக்ஞத்தனே ஒருக்காகவும் நிர்லட்சம் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் வந்துச்சு. நல்ல சில கருத்து மறுபடி வரும். பட் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, குரு ஏதாவது உனக்கு பிரசாதமா கொடுத்தா, இல்ல குரு பிக்ஷா சாப்பிட்டாரு, நீ அங்க இருக்க, நீ தான் சர்வ் பண்ற, இல்ல ஏதோ
அந்த மிச்சம் உச்சிஷ்டம்னா மிச்சம் இருக்கிறது இவ்வளவோ அவ்வளவுதான் ஏதாவது இல்ல அது உனக்கு பிரசாதமா நீ எடுத்துக்கோ அன்னைக்கு சொன்னது ஏதாவது கொடுத்தா அது வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. ரொம்ப செல்ஃபிஷா நீயே முடிஞ்சு சாப்பிடணும்ன்ற இது கூட ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா இது எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசிரமம்ல அங்க எல்லாருக்கும் இது ரொம்ப அனுபவம். பட் நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். இங்க அர்த்தம் என்னன்னா ஷேர் பண்ணிக்கவே கூடாது. நீ நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகுது. இது எல்லாமே ஒரு பிகினிங் சொல்லணும். பிகினிங் நிர்லட்சம் சொல்லக்கூடாது, முக்கியம். பட் யூ கிராஸ் ஓவர் ஆல் திஸ். அதனால சில வாட்டி சுவாமிஜி கொடுத்ததுதான் பிரசாதம். இப்போ எங்காவது அவர் கிளம்பி போகும்போது அப்படிலாம் கொடுப்பாரு இல்லையா, பேக்ல இருக்கும் இந்த கையில். பட் அவரே சில வாட்டி வேற யாராவது அந்த கேட்ல வாட்ச்மேனோ வேலை பண்றவங்க இருந்தா என்கிட்ட கை பிடிட்டுவாரு, உங்ககிட்ட ஃப்ரூட் இருந்தா அதை கொடுவேன், தென் அது கொடுத்துரும், வி வில் கிவ் டு தேம். அது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு தெரியும் இவனுக்கு முக்கியம் இல்லை, அவனுக்கு அது கொடுக்கணும். அவனை எனக்கும் ஐயோ எனக்கு கொடுத்தது எடுத்துக்கிட்டவரனே அந்த பாவனை எனக்கும் இருக்கக்கூடாது. அது அந்த லெவலுக்கு தாண்டி வரணும். அதனால மொத்தத்தில் அர்த்தம் என்னன்னா பிரசாதம் అనేది அந்த கோவில் பிரசாதம் அது ஏதாவது மிச்சம், அது பிரசாதம்னு மிச்சம் தான். இங்க என்ன சொல்றாருன்னா அப்படி இருக்கிறதுல யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ண உடனே முதல்ல எடுத்துக்கோ, சாப்பிடு, எவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரம் சாப்பிடு. பிரசாதம் அது ஷேர் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ. பட் இங்க உனக்கு அவ்வளவு அது மேல ஒரு பக்தி இருக்கணும்னுக்காக இப்படி சொல்றாரு. சொல்லி கடைசியில அது எப்படின்னா யக்ன சிஷ்டம், யக்னம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க அந்த ஹவிஸ் இருக்கு பாருங்கோ, அது ரொம்ப பிரசித்தம். நெய் உள்ள ஊத்துல, ஆனா அதுக்காக வச்சிருக்காங்க, முடிஞ்சிச்சுன்னு இவ்வளவு இருக்கு. அதான அந்த தன்வந்தர் கோவில் அது எல்லாம் நமக்கு பாட்டில்ல போட்டு கொடுப்பான், இல்ல அந்த அரிசி எடுத்து கொடுப்பாங்க. மிச்சம் யக்ன சிஷ்டாசின சந்தஹ முச்சந்தே சர்வ கில்விஷைஹி. பகவத்கீதையில இது பத்தி கிருஷ்ணர் சொல்றார். இந்த யக்ன சிஸ்டம் அங்க சொன்ன கருத்து சந்தர்ப்பம் என்னன்னா, சமைச்சு நைவேத்தியம் காட்டி கொஞ்சம் பூதங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது, இது யக்னம் பண்ணி மிச்சம் இருக்கிறதுன்னு அந்த யக்ன பிரசாத பாவத்தோடு யாரு சாப்பிடுறானோ ஒருத்தனும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மனசு சுத்தமாகும் என்றாரு. அந்த ஸ்லோகம் சொல்லும் போது அப்போ அங்க அப்படி பண்ணாமே என்னோட வயிற்றுக்காக, என்னோட டேஸ்டுக்காக என்ன பண்ண, சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு நான் சொன்ன, இன்னைக்கு எல்லாம் கொண்டு வந்த இல்ல, நீ பண்ணிட்ட அப்படி நீ ரொம்ப அது என்னமோ என்ஜாய்மெண்ட்டுக்காக சாப்பிடுறான்னு சொன்னா அவன் யாரு அவனோட வயிற்றுக்குன்னு சொல்லிட்டு மட்டுமே சமைச்சுக்கிறானோ அவன் பாபி என்றாரு பகவத்கீதையில. புரியுது? ஏ பச்சந்தியாத்ம காரணாத், ஓன்லி அவனோட வயிற்றுக்கு அவனோட டேஸ்டுக்காக நான் பண்ணிட்டேன்னு சொல்லி சாப்பிடுறான்னு பாரு, அவன் பாபி. அதுபோல இங்க நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். யக்ன சிஷ்டாஸ் நமக்கு எல்லா நாளும் எல்லா நம்ம எடுத்துக்கிறது எல்லா வஸ்துவும் பகவானுடைய பிரசாதம் தான். அப்படி இருக்கணும். 147 நான்ருதம் நா பிரியம் செய்வ நகர்வம் நாபி வா பஹூம் நனியோகதரம் ப்ரூயாத் குரோராக்ஞாம் விபாவயேத். மறுபடியும் அந்த குரு சந்நிதியில குரு கிட்ட பேசுற விதானம், பேச்சு என்னன்னு
ஒண்ணு முதல் போய் சொல்லக்கூடாது. அது ஆல்ரெடி 132வது ஸ்லோகத்திலோ சொல்லப்பட்டது. அசத்தியம் ந ப்ரூயாத் இங்க அன்ருதம் என்றார். அசத்தியம் அண்ணான்னு அன்ருதம் அண்ணா 2 வந்துட்டார். மறுபடியும் நெவர் லை இன் ஃப்ரண்ட் ஆஃப் த குரு. அப்புறம் நிறைய பேசக்கூடாது. காசிப், அதி அதி பேச்சு. அப்புறம் கர்வமா அங்க பிரவர்த்திக்க கூடாது. கர்வம் வச்சு ப்ரௌட்னஸ் ஃபீலிங். சில வாட்டி நமக்கு ரொம்ப வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே, அது இருக்கா இல்லையானது அவன் நிக்கிற விதானம், அவர் பார்க்கிற பார்வை, யாரு இந்த சுத்தி இருக்கிற இந்த பக்தனோ இவனு, அப்புறம் அது எல்லாமே தெரியும். இல்லைன்னா அவன் மனசுக்குள்ள தெரியணும், எனக்கு இப்படிப்பட்ட சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இப்ப எல்லா கேமரா எல்லாமே அதுல நானும் இருப்பேன். எல்லாரும் என்ன பாக்குறாங்க, இவர் குருக்கு இவ்வளவு சேவை பண்றாரு, பக்கத்துல அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த கர்வம், ப்ரௌட்னஸ், ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங், பிளெஸிங் மனசுல வரலாம், எனக்கு பிளெஸிங். பட் இது எல்லாரும் பார்த்துட்டு என்ன பத்தி அப்புறம் இது வரக்கூடாது. சுவாமி விஷயத்துல விட சில வாட்டி சுவாமி கிட்ட போகும்போது சில கோயில்களுக்குள்ள நம்ம பெரிய டிக்கெட் விலை வாங்கி நம்ம குடும்பம் நம்ம எல்லாரும் நல்லா முன்னாடி போவோம். அந்த வாத்தியார் நமக்கு எல்லாருக்கும் மாலை எல்லாம் போட்டுவான், எல்லாம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண, மிச்சம் எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கவனிச்சு பாருங்க நம்ம மனசு எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அசல் அப்படி போகவே கூடாது. ஆனா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அப்படி சொன்னேன், எதுக்கு போகணும் அப்படி, எதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவா காட்டுக்கு என்ன பண்ணணும்? இல்லைன்னா சுவாமிக்கு கெட்ட எதுக்கு போகணும்? சுவாமி அங்கதான் இருக்காரு என்ன? இது உன்னோட பயிற்சியம் தானே. இது முடிஞ்சா உனக்கு சக்தி டைம் இருந்தா இருந்துக்கோ, போ. எல்லாரும் எப்படி போறானோ அப்படி போ. போயிட்டு எப்படி எல்லாரும் வேகமா தள்ளுறானோ அதுல நீ போ, அவ்வளவுதான். என்ன அது, அதுக்கு ஸ்பெஷல் சொல்லி ஸ்பெஷல் விஐபி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணி அப்புறம் நீ அங்க நின்றுட்ட, உனக்கு இன்ட்டு டிக்கு கிடையாது, இன்ட்டு போடுறாரு. தான் கேஸ். இது அறிவில்லை, இந்த அளவு கூட சிந்திக்கல. அதனால ரொம்ப மூர்க்கத்தனமா ஏதோ அப்படி பண்ணக்கூடாது. தெரியாத டைம்ல பண்ணிட்டோம். சுவாமிய போகணும் பார்க்கணும் இருக்கப்போ பரவாயில்ல, அது முடிஞ்சா பாரு, முடியலன்னா சரி தூரமா இருந்தா பாரு, நினைச்சுக்கோ, ஏதாவது பண்ணு. அதுக்கு போய் அட்டகாசம் அங்காமா பண்ணி அப்படி பண்ணி இது பண்ணி கத்தி அங்க இதெல்லாம் கூட சீக்கிரமே நிந்தி போயிடும். இந்த காலத்துல இந்த விஐபிஸ் சுவாமிகள் கிட்ட இது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி தீர்மானம் பண்றாங்க சாதுக்கள். எதுக்கு வந்தவனு வந்தா போவான் பார்ப்பான். அந்த அளவுக்கு நிந்தி பாக்குறதுக்கு இல்லைன்னு நீ எதுக்கு இங்க வரணும்? பரவாயில்ல, உனக்கு தெரியும் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு, போகாத, இங்க இருந்து பார்த்துக்கோ, இங்க இருந்து நினைச்சுக்கோ, உனக்கு முடியல அவ்வளவு உடம்புக்கோ டைம் இல்லைன்னு. பட் டோன்ட், இதெல்லாம் பண்ணாது. பிசினஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது. கர்வம் காட்டுக்காதே அதை சொல்லி. அதனால நிறைய பேசுறது, கர்வம் பிரவர்த்திக்க கூடாது, பேசக்கூடாது. முதல்ல எப்போ தெரியுமா, இன்னொன்னு சொல்லு, சப்போஸ் குரு ஃப்ரீ தான் இருக்காரு, பிரவச்சனம் ஒன்றும் கிடையாது, அவரும் ஏதோ பேசுறாரு, சில பேர்கிட்ட கேட்பாரு, எப்படி இருக்கீங்க எல்லான்னு கூட கேட்கலாம். அவர் இப்படி சாதாரணமா பேசிட்டு இருந்தா கூட கேட்டுட்டு இருக்கணும் தவிர நம்மளும் நடுல நம்மளை விட அப்படி பேசக்கூடாது.
பேசக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், குரு ஏன் அப்படி சாதாரணமா பேசுறேன்னா, எல்லாரும் சாதாரணமா பேசுவாங்க. பெரிய பெரிய மகாத்மாக்கள் கூட சாதாரணமா பேசுவாங்க. அதனால குரு இப்படி சாதாரணமா பேசுறாருன்னு சொல்லிட்டு, இது நான் நிறைய கவனிப்பேன். சுவாமிஜி பல இடத்துக்கு போகும்போது. அவர் சில வாட்டி டெக்னாலஜி, வேர்ல்டு திங்ஸ் எல்லாம் பேசுவாரு. ஏன்னா அங்க வந்து உட்கார்ந்த சில பேரு அவருக்கு தெரியும். இவங்க எல்லாரும் வெரி வெரி அன்மெச்சூர்ட் பீப்புள். அப்போ அவங்க இவர் பேசுறாரு, இவருக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டார் அதெல்லாம். இவர் பாட்டுக்கு ஒரு செல்போன் ஏதோ வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. வேற யாருன்னு கூப்பிட்டுமாரு. புரிஞ்சுக்கணும். நம்மளா சொல்லக்கூடாது. அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் எது சொல்றாருன்னு கேட்டா நம்மளுக்கு நேரா நீ இது உனக்கு தெரியுமா சொன்னா பேசணும். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு அந்த குரு அந்த பாவம் வந்து இறங்குவோம். இது நடக்கவே கூடாது. குரு எப்படி அப்படி இப்படி இருந்தாலும் சாதாரணமா இருந்தாலும் நம்மளை அப்படி கட்டிப்பிடிச்சிடாலும் நம்மளை தலைமையில பூஜை மேல கை போட்டு பேசினா கூட நம்ம வந்து அந்த கௌரவத்தை நம்ம ஹிருதயத்துல வந்து இறங்கக்கூடாது. இவர் எதுக்கு அப்படி பண்ணுவாரு, சிலதென்ன பண்ணணும்னு பண்ண மாட்டாரு. பண்ணாருன்னா அப்போ நீ அப்போ கூட உனக்கு வந்து அந்த பயபக்தி குரு பாவனை அப்படி இருக்கிறதா, இல்ல நீ வந்து கொஞ்சம் என்னது டேக் இட் ஈஸியா ஆயிடுவேன். 10 நாள் அப்படி 10 வாட் ஆயிடுச்சுன்னா வில் பிகம் லூஸ்ன்னா அந்த சீரியஸ்னஸ் போயிடும். அது ஒரு ட்ரைனிங். அதனால இப்படி சொல்லி அப்புறம் இன்னொரு முக்கியமானது இது வந்து அன்னைக்கே சொன்னோம். நான் பண்ண மாட்டேன் இப்படி எல்லாம் அந்த ஹுங்காரம் అనేది வரக்கூடாது. ஆனா இங்க கூட அதே போல்தான் இங்க வந்து ஒரு வார்த்தை நியோகதரம். நியோகதரம்னா ஒருத்தர் நீ இது பண்ணு எப்படி சொல்லுவோம். நியோகம் பண்றதுன்னா கமாண்டிங். கமாண்டிங் டோனே உன்னுடைய பேச்சுல வரவே கூடாது குருதேவர். அது எப்படி சார் கமாண்டிங் டோன்? சப்போஸ் ஒரு இடத்துக்கு போனோம், 2-3 பேர் இருக்காங்க, சுவாமிஜி எங்க உட்காரணும், சில வாட்டி அடையாளம் தெரியும். அதுக்கு தனியா ஏதோ துணி போட இதை பண்ணி, இல்லை எதுவுமே போடலைன்னா நம்ம வந்து கமெண்ட் நீங்க எங்க உட்காருங்க இது சொல்லக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது. சில வாட்டி ஏன்னா எனக்கு என்ன சுவாமிஜி பத்தி தான் தெரியும். நிறைய பேரு கொஞ்சம் பேர்னு வேற எல்லாரும் கூட இருக்க போய் பார்த்திருந்தா கூட கார்ல பஸ்ல கார்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் முன்னாடி தான் உட்காருவாரு. இந்த 12 சீட்டர் இல்ல பெருசுல ஏதாவது எல்லாரும் கொஞ்சம் சுவாமிஜி நீங்க இங்க வாங்க, இங்க உட்காருங்க. கரெக்டா அவர் அங்க உட்கார மாட்டாரு. யாராவது அப்படி கூப்பிட்டாரு இடம் மாற்றி உட்காருவார். யாராவது ஏதாவது இப்படியான்னு ஏதாவது சொன்னா அவர் அதை உடனே வேற விதமா பண்ணுவாரு. நான் நிறைய கவனிச்சது. நானே ஏதோ நல்லது இப்படி செய்யணும்னு நான் ஏதாவது அப்போ நிறைய வாட்டி ஏதோ பண்ணி கூட இருக்க இல்லையா, எனக்கே நிறைய பாடம் தெரிஞ்சிச்சு. அவர் சொல்லாம கூட வேற விதமா பண்ணிடுவாரு. அது நமக்கு பாடம் புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். சரி, இப்படி மறுபடியும் குருவோட ஆக்ஞத்தனை சொன்னதை சொன்னபடி ஆச்சரிக்கிறது பண்ணும். ஆச்சரிக்கும் போது சைலண்டா பண்ணணும்ன்ற உள்ள சைலண்ட் உள்ளயும் இது வரக்கூடாது. பாய்லிங் மர்மரிங் வெளியிலும் இருக்கக்கூடாது. சரி, 148
प्रभो देवकुलेशानाम् स्वामिन् राजन् कुलेश्वरा इति सम्बोधनैर्भीतः सच्चरेत् गुरुसन्निधौ. இதோட நிறுத்திக்கிறோம் பாட்டு. அது குருன்னு வந்து இப்படி பல விதமா நீ அட்ரஸ் பண்ணலாம். ஆனா அது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா, சுவாமிஜே நம்மள எல்லாரும் சரி மகாராஜ் பிரபு இப்படி எல்லாம் கூப்பிடுவார் இல்லையா. அவரே ஹவ் ஆர் யூ மகாராஜ் பிரபுன்னு கூப்பிடும் போதோ, ஆனா நம்ம அப்படி திரும்பி கூப்பிடுறது இப்போ நார்த் இந்தியாவில் அங்கெல்லாம் கூட சுவாமிஜி மகாராஜ் ஆயே மகாராஜ் மகாராஜன், எவ்ரி சன்னியாசி சாதுகள் எல்லாரும் மகாராஜன். அதுபோல் இங்க சிவபெருமான வந்து சிலதெல்லாம் சொல்றாரு நமக்கு. ஏ பிரபோ, இப்போ விவேக சூடாமணி உபனிஷத்துல அங்கெல்லாம் பார்க்கும்போது இங்கதான் தெய்வமாவே சம்போதனை பண்ணி சொல்லப்படுறது. விவேக சூடாமணி சிஷ்யன் கூட சுவாமின் நமஸ்தே நதலோக பந்தோ சுவாமின் பிரபோ தேவகுலே தேவதேவ தேவகுலேஷானாம் குல ஈஷானாம் தேவதேவ தேவதேவ ராஜன். ஓகே, குலேஸ்வர. எந்த குலம் இவர், எந்த குலத்துக்கு ஈஸ்வரர் இவர்னா அந்த ஞான குலம், ஞான மார்க்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ஈஸ்வரர். இதி சம்போதனைகி என்ன இந்த மாதிரி அத்தியந்த உன்னதமான கடவுளுக்கு சொல்றது போல அப்படி நமக்கு இது சகஜம்தான். நம்ம ஸ்லோகன்ல ஸ்தோத்திரங்களுக்குள்ள எல்லாம் இருக்கும். ஜெகத்பதே லோகபதே அந்த மாதிரி அப்படிப்பட்ட பாவனை அப்படியெல்லாம் சொல்லணுமா வெளியிலன்னு இல்லை. அப்படியெல்லாம் சொன்னா நாங்க சுவாமிஜின்னு அப்படி யாரும் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். சுவாமிஜி தான். அர்த்தம் என்னன்னா உன்னுடைய ரெஸ்பெக்ட் கௌரவம் தான். திரும்பி அங்க இதெல்லாம் இது சம்போதனை திரும்பி சொல்றாரு. பயத்தோட எப்பவுமே அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதி பரிச்சயாத்து அவர் அவக்னம் அனுவாரு சுவாமிஜி. அதி பரிச்சயம் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா ரொம்ப படைக்கிறோம் இல்லை பேசுறோம் அப்படின்னா அவர் கேஷுவலா பேசுற போது என்னன்னா நிர்லட்சியம் வரும். அதி பரிச்சயாத் யாரு கூடாது பாருங்க, டூ மச் க்ளோஸ்னஸ் வில் reduce the respect and reverence. Not only that, confidence also. நம்பிக்கை கூட. அதிபரிச்சயம் அதிபரிச்சயம். ஓகே, அவக்னம் அவக்னம்னா we don't know that அந்த பெருமை மறந்துடுவோம். அதனாலதான் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுன்ற அது ரெண்டு பேருக்கு நல்லது. அது இங்க குரு விஷயத்துல பீதஹ சத் சரேத் குரு சந்நிதம். ஸோ குரு சந்நிதியில சாநித்தியத்தில் இருக்கும்போதும் எப்பவுமே அந்த ஒரு டிஸ்டன்ஸோட கௌரவத்தோட பயத்தோட அப்படி இருக்கணும். இப்படி நிறைய சொல்லி கட்டி போட்டு நல்லா இருக்கு. சாராம்சம் கருத்து என்னன்னு மட்டும் கிரகிச்சுக்கோங்க. அது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.